வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடர் இப்போது மிக முக்கியமான, மிகவும் பரபரப்பான, இதய துடிப்பை எகிர செய்யும் ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக கோடிக்கணக்கான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களுக்கு நேற்றைய இரவு ஒரு மறக்க முடியாத, மிகவும் வலியை தந்த இரவாக அமைந்தது. சேப்பாக்கம் மைதானத்தில் மஞ்சள் கடலாக திரண்டிருந்த ரசிகர்கள் மத்தியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் CSK அடைந்த தோல்வி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சேப்பாக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தோல்வியின் மூலம் ஹைதராபாத் அணி தனது பிளே ஆஃப் இடத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ள நிலையில் CSK அணி இனி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது. 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற எத்தனையோ சரித்திரங்களை சந்தித்த சென்னை அணிக்கு இப்போது மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் CSK அணியின் கதை இத்தோடு முடிந்து விட்டதா? பிளே ஆஃப் கதவுகள் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிரிக்கெட் என்பது ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு விளையாட்டு. அதிலும் IPL தொடரில் புள்ளி பட்டியல் கணக்குகள் என்பது எப்போதுமே ஒரு த்ரில்லர் திரைப்படத்தை விட சுவாரஸ்யமானது. முதலில் நேற்றைய போட்டியின் நிகழ்வுகளை நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போம். சொந்த மண்ணான சேப்பாக்கத்தில் எப்போதுமே CSK அணி ஒரு சிங்கம் போல செயல்படும் என்பது அறிந்தது. ஆனால் நேற்றைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணிக்கு தொடக்கமே சற்று தடுமாட்டமாக அமைந்தது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சு யுகம் நேற்றைய தினம் மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட்டிக் கமின்ஸ் தனது அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்தி சென்னை அணியின் பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்தினார். அவர் வீசிய பந்துகள் ஒவ்வொன்றும் CSK அணியின் ரன் குவிப்பு வேகத்தை தடுத்து நிறுத்தியது. பேட் கமின்ஸ் மிக சிறப்பாக பந்து வீச்சு 3 முக்கிய விக்கெட்களை வீழ்த்தினார். CSK அணியை பொறுத்தவரை இளம் வீரர் டேவிட் பிரேவிட் மட்டுமே ஓரளவுக்கு போராடி 44 ரன்களை சேர்த்தார். அவருக்கு துணையாக கார்த்திக் சர்மா 32 ரன்கள் எடுத்தார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் CSK அணியால் 7 விக்கெட் இழப்புக்கு 180 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. பின்னர் 181 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கிஷன் CSK பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்தார். வெறும் 70 ரன்கள் மிக வேகமாக குவித்து CSK அணியின் நம்பிக்கையை உடைத்தார். அவருக்கு இணையாக மிடில் ஹார்ட்டில் களமிறங்கிய அதிரடி மன்னன் ஹென்றி கிளாசனும் தனது பங்கிற்கு 47 ரன்களை விளாசி தள்ளினார். கிளாசனின் இந்த சிறப்பான ஆட்டத்தால் ஹைதராபாத் அணிக்கு வெற்றி மிகவும் எளிதானது. இறுதியில் ஹைதராபாத் அணி 19 ஓவர்களில், அதாவது இன்னும் 1 ஓவர் மீதமுள்ள நிலையிலே 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த தோல்விக்கு பிறகு CSK அணியின் நிலைமை புள்ளி பட்டியலில் மிகவும் பரிதாபமாக மாறியுள்ளது. இதுவரை 13 போட்டிகளில் விளையாடியுள்ள CSK அணி 6 வெற்றிகள் மற்றும் 7 தோல்விகளுடன் 12 புள்ளிகளை மட்டுமே பெற்று தவிக்கிறது. லீக் சுற்றில் CSK அணிக்கு இன்னும் ஒரே ஒரு போட்டி மட்டுமே மீதமுள்ளது. அந்த போட்டி வரும் மே 21ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் குஜராத் டைட்டானிக்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற உள்ளது. தற்போது உள்ள சூழ்நிலையில் CSK அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டுமானால் அந்த ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, மற்ற பல அணிகளின் வெற்றி தோல்விகளும் CSK அணிக்கு சாதகமாக அமைய வேண்டும். முதல் மற்றும் மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், CSK அணி குஜராத் டைட்டானிக்ஸ் அணிக்கு எதிரான தனது கடைசி லீக் போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, மிகவும் ரன் வித்தியாசத்தில் அல்லது பந்துகள் மீதமுள்ள நிலையிலே அபாரமாக வெற்றி பெற வேண்டும். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் தோற்றால் CSK அணி 12 புள்ளிகளுடன் உடனடியாக தொடரிலிருந்து வெளியேறிவிடும். எனவே அந்த போட்டியில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளை எட்டுவது முதல் படி. சரி, CSK அணி குஜராத்தை வீழ்த்தி 14 புள்ளிகளை பெற்றுவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். இத்தோடு CSK அணியின் வேலை முடிந்து விட்டதா? அடுத்ததாக CSK அணியின் கவனம் முழுவதும் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் மீது திரும்பும். தற்போது புள்ளி பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் வலுவாக உள்ளது. பஞ்சாப் அணிக்கு இன்னும் ஒரு போட்டி மீதம் உள்ளது. அந்த போட்டியில் மே 23ஆம் தேதி லக்னோ சூப்பர் ஜெயண்டிக்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற உள்ளது. CSK அணி பிளே ஆஃப் செல்ல வேண்டுமானால் அந்த போட்டியில் பஞ்சாப் அணி கட்டாயம் தோற்க வேண்டும். ஒருவேளை லக்னோ அணியை பஞ்சாப் அணி வீழ்த்திவிட்டால் அவர்கள் 15 புள்ளிகளை பெற்று விடுவார்கள். அப்படி நடந்தால் அதிகபட்சமாக 14 புள்ளிகளை மட்டுமே பெறக்கூடிய CSK அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புகள் நிரந்தரமாக பறிப்போய்விடும். அடுத்த தடை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. தற்போது ராஜஸ்தான் அணி 12 புள்ளிகளுடன் உள்ளது. மேலும் அவர்களுக்கு இன்னும் 2 போட்டிகள் மீதம் உள்ளன. அவர்கள் விளையாடி உள்ள அந்த 2 போட்டிகளும் வெற்றி பெற்றால் சுலபமாக 16 புள்ளிகளை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி விடுவார்கள். எனவே CSK அணிக்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமானால் ராஜஸ்தான் அணி தங்களது மீதமுள்ள 2 போட்டிகளில் குறைந்தபட்சம் ஒன்றிலாவது
தோற்க வேண்டும். அவர்கள் ஒரு போட்டியில் தோற்று ஒரு போட்டியில் வென்றால் 16 புள்ளிகளை எட்டுவார்கள். இரு போட்டிகளிலும் தோற்றால் 12 புள்ளிகளுடன் வெளியேறுவார்கள். ராஜஸ்தான் அணி 14 புள்ளிகளை எட்டும் போது நெட் ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே அணி அவர்களை முந்த வேண்டும். இதனால் தான் சிஎஸ்கே தனது கடைசி போட்டியில் மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று முன்பே குறிப்பிட்டிருந்தேன். ராஜஸ்தானை தொடர்ந்து சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை தடுக்கும் மற்றொரு அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா அணி தற்போது 11 புள்ளிகளுடன் உள்ளது. அவர்களுக்கு மீதமுள்ள போட்டிகளில் அவர்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றால் 15 புள்ளிகளை தாண்டி விடுவார்கள். எனவே கொல்கத்தா அணியும் தங்களது மீதமுள்ள போட்டிகளில் குறைந்தபட்சம் ஒரு போட்டியிலாவது தோற்க வேண்டியது கட்டாயமாகும். அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் புள்ளி பட்டியலில் போட்டி போட்டு கொண்டு வருகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் பஞ்சாப் கிங்ஸ் அணி எந்த காரணத்தின் கொண்டு 15 புள்ளிகளை எட்டக்கூடாது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளும் 16 புள்ளிகளுக்கு மேல் பெறாமல் முடுங்க வேண்டும். அப்படி நடந்தால் 4வது இடத்திற்கான போட்டியில் பல அணிகள் 14வது புள்ளிகளுடன் சமநிலையில் இருக்கும் ஒரு டிராபிக் ஜாம் நிலை உருவாகும். இந்த சூழ்நிலைதான் நெட் ரன் ரேட் என்ற பிராணாசித்திரம் செயல்படும். பல அணிகள் 14 புள்ளிகளுடன் சமநிலையில் இருக்கும் போது எந்த அணியின் நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்கிறதோ அந்த அணியை 4வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். சிஎஸ்கே அணி தனது குஜராத் போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து தங்களது நெட் ரன் ரேட்டை மற்ற அணிகளை விட அதிகமாக வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த நூலிலே வாய்ப்பை பயன்படுத்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். MS தோனியின் தலைமையில் எத்தனையோ முறை அதல பாதாளத்தில் இருந்து சிஎஸ்கே அணி பீனிங்ஸ் பறவை போல உயிரிழந்து கோப்பையை வென்றுள்ளது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு IPL தொடரை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த தொடரின் ஆரம்பத்தில் தொடர் தோல்விகளை சந்தித்து சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பதே மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது. பஞ்சாப் அணிக்கு எதிரான தர்மசாலா போட்டியில் கடைசி ஓவரில் தோனி அடித்த அந்த இமாலய சிக்சர்கள் சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்றது மட்டுமில்லாமல் அந்த வருடம் முதல் முறையாக IPL கோப்பையும் வென்று சரித்திரம் படைத்தது. அதே போல 2012ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு மற்ற அணிகளின் முடிவுகளை சார்ந்தே இருந்தது. எனவே கடினமான சூழ்நிலைகளில் இருந்து எப்படி மீண்டு வருவது என்பது சிஎஸ்கே அணிக்கு கைவந்த கலை. தற்போதைய சூழ்நிலையும் ஏறக்குறைய அதுபோலதான் உள்ளது. எனவே சிஎஸ்கே ரசிகர்களே, நம்பிக்கை இழக்க வேண்டாம். நாம் அணி இன்னும் தொடரிலிருந்து முழுமையாக வெளியேறவில்லை. இந்த நூலிலே வாய்ப்பு என்பது மெல்லியதாக இருந்தாலும் அது இன்னும் அருந்துவிடவில்லை. நாம் வீரர்களை ஊக்கப்படுத்துவோம். சிஎஸ்கே அணியின் ஆக்ரோஷமான ஆட்டத்தையும் தோனியின் மாஸ்டர் மைண்ட் யூகங்களையும் மீண்டும் களத்தில் காண நாம் எல்லாம் ஆவலோடு இருப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சிஎஸ்கே அணி இந்த இக்கட்டான சூழ்நிலையை தாண்டி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா? குஜராத் அணிக்கு எதிராக சிஎஸ்கே எந்த மாதிரியான மாற்றங்களுடன் களமிறங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய எண்ணங்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் கிரிக்கெட்டை குறித்து பல சுவாரஸ்யமான செய்திகள், புள்ளி பட்டியல் நிலவரங்கள் மற்றும் ஆழமான பகுப்பாய்வுகளுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.